ஹாய் ஹவர் யூ ஆல். துபாய் டு இந்தியா ட்ராவல் பண்ணுவோமா? எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸில் ஒரே ஒரு டைம் தான் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ மெனி டைம்ஸ் சோலோ ட்ராவல் தான் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே குழந்தை கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிக்கெட் 25 dirhams. ஏர்போர்ட் கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட்டில் இது நம்ம வாங்கிக்கலாம். நம்ம கூட யார் வந்தாலும் பிஃபோர் எமிக்ரேஷன் முடியும் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. என் கூட என் ஹஸ்பண்ட் ஹெல்ப்காக வந்திருந்தாரு. பேபி வச்சிருக்கனால பேபி பேசுறதுக்காக எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் சீட் தான் புக் பண்ணுவோம். இந்த டைம் ஃப்ளைட்டே காலியாக தான் வந்திருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஃப்ளைட்டில் ஃபுட் இஸ் நாட் அலவுடுன்னு. அதை நம்பியே 3 இயர்ஸாக நான் ஃபுட்டு கேரி பண்ணுறதே விட்டுட்டேன். குழந்தைக்குமே பர்மிஷன் கேட்டு தான் எடுத்துகிட்டு போவேன். இந்த டைம் பார்த்தா நிறையா ஃபேமிலிஸ் வந்து வீட்டிலேருந்தே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே ஓகே, பட் நம்ம ஒரு இமிக்ரேஷன் ஃபுட்டு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. குழந்தை 14 kg கீழே இருந்தாங்கன்னா ஃப்ளைட்டில் பேபி பேஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. குழந்தை தூங்கினதும் அந்த குழந்தைய அதில் போட்டுவிட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அதுதான் நடக்காது. பிகாஸ் டர்புலன்ஸ் அக்கறாகும் போது நம்ம அகைன் குழந்தைய ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கையிலேயே கொடுத்துருவாங்க. நாம தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக தூங்க முடியாது. ஏர்லி மார்னிங் ரீச் ஆயாச்சு. 4 o'clock அப்படியே காற்று விசுவிசுன்னு அடிக்க வேணாமா? பட் அடிக்கல. சரியான வேக்காடு.